அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன கீழே தான் பார்க்குறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த பொண்ணுங்க இருப்பாங்க, உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். அந்த மாதிரி சொல்லல உங்களுக்கு எப்படி இருந்தது? பட்டுன்னு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா நாங்களாம் பொண்ணே பார்க்கலையா, காசுக்காக வந்திருக்க இடத்துல இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருந்துட்டேன். அவர் உங்களை இங்கிலீஷ் பேசுன்னு சொல்றதுனால இங்கிலீஷ் கத்துக்கணும்னு இருக்கா, இல்லை நான் சொல்றது நீ கேளுங்கிற உத்தரவா இருக்கு? ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் சார், அவர் இங்கிலீஷ் கற்றுட்டாருன்னா டாமினேட் பண்ண அவசியமே இல்லை சார். உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டா, உங்க பாஸ் உங்களை அந்த பார் கீழே தான் வச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ இவங்க வந்து பசங்க பொண்ணுங்கிற வித்தியாசம் எல்லாம் பழகிறப்ப, பட் அது பழகிறப்ப எங்களால் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நம்மளையும் சவுத் சைட் மாதிரி நினைப்பாங்களோ, இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். நம்மளையும் சவுத் சைடோ நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சா என்னன்னு கேட்குறேன். நான் வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு இறங்கின மாதிரி எனக்கு புரியல. சவுத் சைடா எப்படி ஸ்டாண்டர்ட் இறங்கிடும்? நாளைக்கு மும்பைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, நீங்க அப்ப யாரு? கிராமத்திலிருந்து வந்து நகரத்தில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், இந்த பக்கம் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த பணி செய்யக்கூடிய மிடில் கிளாஸ். ஆரம்பிக்கலாம். வேற என்னென்னலாம் ஆச்சரியமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே உள்ள போறேன், திடீர்னு ஒரு பொண்ணு ஹாய் கைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. காலேஜ்ல எல்லாம் ஐடி கார்டே போட மாட்டேன், ஆனா இப்ப வந்து அப்படியே ஐடி கார்டு தொங்க விட்டு தான் போறேன். வெளில வரும்போது குட் क्वेश्चन. ஐடி கார்டுல கம்பெனி பேர் போட்டிருக்கு, அதை தொங்க விட்டு போறதுனால ஒரு அது ஒரு கெத்து தான், கெத்தா இருக்கு. ஓகே. 1 year later. Now Naibel. ப்ரொனன்சியேஷன் நாங்க அமேசான் அப்படின்னா அவங்க அமேசான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சோஷியலைஸ் பண்றதுல நகரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கும் வந்து நகரத்திற்கு வந்தவர்களுக்கும் இடையில் அது எவ்வளவு முரண்பாடுகளை உண்டாக்குகிறது? அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன கீழே தான் பார்க்குறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. சென்னை பேஸ்ல உள்ள ஒருத்தர்கிட்ட தான் பேசுறேன். இந்த ஊருன்னு கேட்டாரு, திருநெல்வேலின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணுங்க இருப்பாங்க, உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். யாரா இவனுங்க? அந்த மாதிரி சொல்லல உங்களுக்கு எப்படி இருந்தது? பட்டுன்னு சம்மந்தமே இல்லையா? ஏன்னா நாங்களாம் பொண்ணே பார்க்கலையா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? காசுக்காக வந்திருக்க இடத்துல இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியா இருந்துட்டேன். Control. வெறும் அல்வா பத்தி மட்டும் உங்கள்கிட்ட சொல்ற ஒரு ஆளை நீங்க எப்படி பாக்க? திருநெல்வேலி அல்வாக்கு தானே ஃபேமஸ், மக்களா கேட்குற இடத்துல அருவாக்கும் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திங்கிறதுக்கு ஒரு விஷயமா நீ பாக்குற, அது மட்டும் இல்லடா என் ஊர்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பட் அவங்க வந்து இந்த உலகத்தை பார்த்துருக்காதவங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது நல்ல எண்ணத்துல நாங்கள் சொல்றோம், சிட்டிக்காரங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றது எல்லாமே கெட்டது, ஒரு டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றத எங்களோட ஜாப். பொண்ணுங்களை நான் பார்க்கவே இல்லையா, காலேஜ்ல கோ எஜுகேஷன்ல படிச்சிருக்கேன், இதுக்கப்புறமும் என்கிட்ட அந்த வார்த்தை எது? நீ கேக்குறதுனால சொல்றேன். தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்னார் அவரு. ஒர்க்ல பார்க்கும்போதும் சரி, டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க கொஞ்சம் லாகிங் பிகைன். நீ வெளியில போயிட்டு என்ன வேணா பேசிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு டாமினேஷன் மாதிரி உங்களுக்கு தோணலை? ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் தோணுது. அவர் உங்களை இங்கிலீஷ் பேசுன்னு சொல்றதுனால இங்கிலீஷ் கத்துக்கணும்னு இருக்கா, இல்ல நான் சொல்றது நீ கேளுங்கிற உத்தரவா இருக்கு? நீ இங்கிலீஷ் பேசும்போது கண்டிப்பா தப்பு பண்ணுவ, நான் உன்னை டாமினேட் பண்ணிடுவேன். அடம்பிடிக்கிறியே நீ. ஸ்ட்ரைட்டா சொல்றேன் சார், அவர் இங்கிலீஷ் கத்துட்டாருன்னா டாமினேட் பண்ண அவசியமே இல்லை சார். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க அவரை காப்பாத்துறதுக்காக ஹெச்ஆரா இல்ல, நீங்களும் வேலை தான் பாக்குறீங்க, அவரும் வேலை தான் பாக்குறாரு. உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருப்பதற்கு அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா அதுன்னு அவர் சொல்றாரு. அப்படியே நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டா கூட இவர் சொன்ன மாதிரி தான் அமேசான், ஆம்சான் இந்த மாதிரி அங்கேயும் டாமினேஷன். அப்போ அது பேர் என்ன? என்னடா புத்தாட்டது? இதுக்கு பின்னால் இருக்கிறது மொழி இல்ல, ஆட்டிடியூடுங்கிறத முதல்ல வைக்கிறது. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டா, உங்க பாஸ் உங்களை அந்த பார் கீழே தான் வச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா இல்ல இல்ல ஆமா. அது அரசியலா இல்லையா? இல்ல சார், உங்க பாஸ் உங்களை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காரா இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ரைட், அவங்க பாஸ் உள்பட சொல்றேன், அவனை வந்து இன்வெஸ்டர் வரைக்கும் போயிருப்பான். இன்செக்யூரிட்டிகளே தான் வச்சிருப்பாங்க. உண்மை. உனக்கு எது வராதோ ஓரளவுக்கு அதோட பாரை நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன், நீங்க பண்றீங்க, அந்த மனநிலை தவறுன்னு அவர் சொல்றாரு. இப்போ இவங்க வந்து பசங்க பொண்ணுங்கிற வித்தியாசம் எல்லாம் பழகிறப்ப, பட் அது பழகிறப்ப எங்களால் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. எனக்கு என்னமோ அது சரியா படல. பார்த்தது வேற, இருக்கிறது வேற. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் இந்த கல்ச்சருக்கு மாறிடுவீங்க. 2 அதான் வருஷம் உண்மை. ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. என்னடா சொல்றா? இன்னை வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களால் சாதாரண விஷயமே ஏற்றுக்க முடியல சார். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. பழகுற விதம்னா எது பிடிக்கல உங்களுக்கு? சொல்ல தயங்கி தான் சரி இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கேன். தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. தொட்டு பேசுறதா, அடிச்சு பேசுறதா, எனக்கே தெரியுது, அப்போ சொல்லுங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு தப்பா தெரியல. ரொம்ப சூடான பாட்டியா இருக்கும் போது. இங்க இருக்கிற எந்த அட்மாஸ்பியருமே உங்க வில்லேஜ்ல இல்ல, அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்ச உங்களால ஒரு பொண்ணும் பையனும் சேர்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பண்ணிக்க முடியல. கூச்சமா இருக்கு மேடம், அவ்வளவுதான், சிம்பிள். பச்சை மண்ணுப்பா நீ. டேய் இங்கிட்டு வாடா, டேய் அங்கன போடா அப்படின்றோம். ஜம்பிங் ஃப்ரம் லண்டன் மாதிரி அவன் பாறா இங்கிட்டுங்கறான் அங்கனங்கறான் அப்படிங்கறாங்க, செம காண்டாயிரும். மீன்வைல் ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. சார் இந்த பிரச்சனை சிட்டில இருக்கிறவங்களுக்கு இருக்கு சார்.
எத்தனை வா அப்படின்னு சொல்லும்போது நான் எத்தனை வா குத்துனுவான் இருக்கீங்க அதே கிராமத்து பசங்க எங்களுக்கு திருப்பி கிண்டல் பண்ணுவாங்க. இது வந்து மியூச்சுவல் கிண்டல் மட்டும் தான். குட் ஆன்சர். அதுதான் அவர் சொல்றாரு, நீங்களுமே சிட்டிக்காரங்களுடைய லாங்குவேஜ் நீங்களும் கிண்டல் பண்ண தானே பண்றீங்க. என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். சிட்டி கேர்ள்ஸ் எங்க உங்களை ஹர்ட் பண்றாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று கேட்குறேன்னா ஒரு மாதிரியா இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு ஃபேஸ். என்ன சொல்லற? தகுடு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஏன் வில்லேஜ் பசங்க கிட்ட தள்ளி நிக்கிறீங்க? நம்ம நார்மலா சொன்னாலும் அந்த டோன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரூடா தெரியுற மாதிரி இருக்கும். நம்மளையும் சவுத் சைடு மாதிரி நினைப்பாங்களோ? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நம்மளையும் சவுத் சைடோ நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சா என்னன்னு கேக்குறேன். கேக்குறாருல சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லுங்க ஐயா. நான் வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஒரு புரியல. சவுத் சைடுனா எப்படி ஸ்டாண்டர்ட் இறங்கிரும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப இவங்க கிட்டே பேசும்போது நான் இங்க இருந்து பேசுறது வேற. அப்ப இது என்னன்னு சொல்றது? என்னங்க அர்த்தம்? நாளைக்கு மும்பைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, நீங்க அப்ப யாரு? என்னடா லுக்கு? சென்னை எல்லாம் அங்க கிடையாது, சவுத் இல்லையா? அவன் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா will you get hurt or not? சொல்லுப்பா. சொல்லுங்கறல. You do know? அப்புறம் என்ன, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே? ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. ஹர்ட் ஆகும் சார். நானும் அதான் சொல்றேன். அப்ப தெரிஞ்சு தான் பண்றீங்க? தெரிஞ்சுன்னு இல்ல சார், அதுதான் இன்டென்ஷனலா. அச்சச்சோ உளற ஆரம்பிச்சிட்டனே. வேற என்ன உறவு சிக்கல்? ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அவங்க வில்லேஜ்ல இருந்து இருக்காங்கன்னா அப்ரோச் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டமா இருக்கும். அது தப்பான விதத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா முறைக்கிரி அடிச்சலாம். பொண்ணு நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டானா அவ என்ன பெரிய ஆளா? ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவைய வைஃப்டா டார்லிங். ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. உண்மையாலுமே ஒருத்தரை லவ் பண்ணிருக்கோம், அவங்களை விட்டுட்டு போறோம் சார், அவங்களை வலிக்கத்தான் செய்யும். உன்னை விட்டுட்டா நான் எப்படிடா? ஐ லவ் யூ டா. ரிஜெக்ஷன் சொல்றதுன்னா இப்ப நீங்க ஒரு பொண்ணை அப்ரோச் பண்றீங்க நம்மளேன்னு சொல்லிடுச்சுன்னா பொண்ணு மேல உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துருதுன்னு இந்த பொண்ணு சொல்றா. அதுவே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும். என்னை விட அவன் வந்து நல்லா வெல்த்தா இருக்கான், அந்த பொண்ணை வந்து நல்லா கேர் பண்ணிக்குவான், நான் வந்து விட்டு கொடுத்துட்டு தான் போகுவேன். ஏன்னா அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ரியாலிட்டியா புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த பக்கம் பாயிண்ட் பேசுறாங்க, இந்த பக்கம் கருத்து பேசுறீங்க. ஓமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள். டைரக்டா நம்ம கிட்ட சொல்லணும், பிடிக்கலனா ஓகே இதுதான்பா எனக்கு பிடிக்கல, அத நாலு பேத்திட்ட போய் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைங்க? நீங்க அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே? இதுக்கு நீங்க திரும்ப வந்து கம்பல் பண்றீங்க. ராசாத்தி எது? ஜஸ்ட் ஃபன். வந்து கன்வின்ஸ் பண்ணி நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல. நாங்க திருப்பி பேசுவோம், திருப்பி சண்டை வரும். பேசுவீங்க. ஏ ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டாப் பாயிண்ட் இருக்கு? உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டாப் பாயிண்ட் இருக்கு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ரிஜெக்ஷன் அவங்க சொல்ற பதில பொறுத்து இருக்கு. என்னால ரிஜெக்ஷன் ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க சொல்ற பதில் இல்ல எங்க வீட்ல வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னா சரி உன்னெல்லாம் வந்து நான் லவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு கோவம் தான் வரும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. என்ன ரீசன்? பாலிஷ்டா சொல்றவங்களையும் பாத்திருக்கேன், இந்த மாதிரி ரூடா சொல்றவங்களையும் பாத்திருக்கேன். சரி ரூடா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. காதலன் காதலிக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது, அப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருக்கான்னு உடனே அப்ப அந்த பொண்ணு மேல ஆசை இருக்க வேற யாராவது ஒருத்தன் இருப்பான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. அந்த பையன் மேல ஆசைப்படுற வேற ஏதாவது பொண்ணு இருப்பாங்க, அந்த கேப்ல உள்ள புந்துடலான்னு போவோம். ஓ ஹலோ நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. மனசு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கிறப்ப கரெக்டா உள்ள வந்தா ரொம்ப பலமா சாஞ்சிருப்பீங்க போல இருக்கே. புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. ஏன் இந்த கமிட்டட்ங்கற ஸ்டேட்டஸ ஆபீஸ்களுக்குள்ள சொல்றது இல்ல? குட் क्वेश्चन. நான் சொல்லிட்டேனா மத்தவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்களே டபுள் கேம் தான ஆடுறீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பசங்க பழகுற விதம் மாறிடும். என்ன மாறுதுன்னா அது தெரியல. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகுறவங்க மாறிடுவானுங்கன்னு சொல்லுங்க. சார் உண்மையை சொல்லணும்னா உண்மையை சொல்லுங்க. I know you're waiting till the morning comes my back. I just wanna be alone to feel free tonight.